நாளுக்கு நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி நம்ம ஃப்ரீயாவே நம்ம சுவாசிக்கிறோம். அந்த ஆக்ஸிஜன் காற்றுக்கு நம்ம இதுவரை நன்றி சொல்லியிருக்கோமா? இல்ல அந்த காற்றை தந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? கிடையவே கிடையாது. வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அழகானது. ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியாக வாழும்போது மட்டுமே வாழ்க்கை அழகானது. அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும்னு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ இது மூலமாக உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு குணங்களுக்கும் நன்றி சொல்ல 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 உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அது நீங்கள் கேட்காமலேயே உங்ககிட்ட வந்து சேரும். அண்ட் இந்த நன்றி சொல்கிறது நீங்கள் மனிதர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினுக்கு நன்றி சொல்லலாம். உங்கள் கைகளிலே துவைக்காமல் ஈஸியாக அதை துவைச்சி கொடுத்துருது. ஃப்ரிட்ஜுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நைட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு